1.5 வருஷத்துக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் உண்டாகப் போகிறது. இது சந்தேகமே கிடையாது. அந்த குழப்பத்துக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் நிகழும்? கவர்னர் ஆட்சி வரும். அதற்கப்புறம் திரும்பியும் உங்களுக்கு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் பல புதிய கட்சிகள் காணாமல் போகும். புதிய கட்சிகள் காணாத போகும். அதைவிட முக்கியமானது, ஒரு வீரப்புலி மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி காணாமலே போகும். அவரும் மக்கள்கிட்டேருந்து விலகி விடுவார். அவரால் கட்சி நடத்த முடியாது. ஆனால் பேசும்போது மட்டும் ஒரு சூரப்புலி மாதிரி பேசுவார். அவருடைய கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது. 1.5 வருடத்துக்கு அப்புறமா எதன் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறீங்க? அதாவது இந்த ராகு சனியுடைய வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் வரைக்கும் தான் இந்த ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ரிவர்ஸில் போகிறது கிரகங்கள் அதெல்லாம். அப்போது அவர் தனுசு ராசிக்குள்ளே வந்துடுவார். தனுசு ராசிக்குள்ளே வந்தால் அவருடைய பலம் குறைந்துவிடும். மகரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய பலம். அதுக்கப்புறம் தனுசுக்குள்ளே வந்த உடனே இந்த ஆட்சியானது கவிழ்க்கப்படும். இந்த ஆட்சி கவிழ்க்கிறது வெளியிலிருந்து இல்லை, அந்த கட்சிக்காரர்களாலேயே கவிழ்க்கப்படும். அதான் ராகுடைய சாதாரண செயல்பாடு. ஆனால் தமிழக முதல்வராக விஜய் கண்டினியூ பண்ணுவார். 1.5 வருஷ காலம் இருப்பார். அதுக்கப்புறமா வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் என்னாகும்? கவர்னர் ஆட்சி. அதுக்கப்புறம் புதிய கட்சிகள் மறைந்துவிடும். அதற்கு பிறகு வருபவரும் இளமையான ஒரு இளம் வயது உடைய ஒரு தலைவர் வருவார். அதுதான் கணிக்கப்பட்டிருக்கு. உங்களோட கணிப்பு எதுவாக இருக்கும்? எந்த அரசியல் கட்சி தலைவராக இருப்பார் நீங்கள்? அதாவது நான் போன வாட்டே சொல்லியிருந்தேன், நான் பெயர்களை குறிப்பிட்டு பேசுவதே இல்லை. காரணம், யாருக்கும் மனம் வருத்தம் வரக்கூடாதுன்னு. ஆனால் இதிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புதிய கட்சிகள் காணாமல் போகும். ஒரு பழைய கட்சியின் இளைய தலைவர் முன்னுக்கு வருவார். இதுதான் அதாவது ஏற்கனவே வெற்றி அடைந்த தலைவர் மறுபடியும் வருவார். இதுதான் கணக்கு.